ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முட்டை தொக்கு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. 1/4 இன்ச் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பியூரியை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை நல்லா கத்திரிக்காவோட கலந்து விடுங்க. இந்த மாதிரி தொக்கா வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நல்ல ருசியான கத்திரிக்காய் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய குழந்தைங்க கத்திரிக்காய்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.